சார் எடுத்தோடனே ஏதாவது என்னன்னா கலரை சேஞ்ச் பண்றதுக்கு டிஎம்கேவும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் ஏதாவது ஒரு ஒரு கலரை சேஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களா சார்? விஜயனுடைய அரசியல் வருகைக்கு இல்ல பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இல்ல அதாவது விஜயினுடைய அரசியல் வருகைக்கு பிறகாக வந்து ஒரு எல்லா கட்சிகளுக்குமே அதாவது பொதுவா வந்து அரசியல் கட்சினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பல கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்டிருக்காங்க. விஜய் கட்சி அவங்க தொடங்கினதுக்கு பிறகாக வந்து ஒரு அதாவது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற கட்சின்னு சொல்லலாம் இல்லையா? அது போல ஒரு கட்சி இருக்கிறதுனால எல்லோரும் விமர்சிக்கப்படுறாங்க. விஜய் கட்சியை தொடர்ச்சியா விமர்சிக்கிறாங்க எல்லாரும். மற்றபடி அவர் விஜய் கட்சி தொடங்கினதுலயோ அவரு வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றதுலயோ எல்லாம் இல்ல. ஆனால் தொடர்ச்சியாக வந்து இது வரைக்கும் பேசாமே இருந்த அதாவது வந்து ஏதோ ஒரு வகையில கிட்டத்தட்ட அவரு 2 மாநாடு போட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த 2 மாநாட்டிலயுமே அவங்க எந்த ரியாக்டும் பண்ணாமே தான் இருக்காங்க. இப்ப அதாவது தேர்தல் நெருங்க போற இந்த காலகட்டத்துல ஏதாவது பேசணுமே அப்படின்றதுக்காக பேசுறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரத்துல விஜய் குறித்து பேச வேண்டிய தேவை வந்து ஒன்றும் இல்லை. ஓகே, பேசலாம் சார். நீங்க அதாவது விஜய் குறித்து இந்த நேரத்துல பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரத்துல பேசுவதன் மூலமாக மழை வெள்ளம் அங்க தண்ணி தேங்கி இருக்கிறது, நிர்வாக சீர்கேடு இருக்கிறது, ஆட்சியில நிறைய சிக்கல் இருக்கிறது. இந்த நேரத்துல விஜய் குறித்து பேசினால் அது ஒரு மடைமாற்றம் செய்யப்படும்ன்றதுக்காக அது ஒரு காரணமாக ஒரு கோடாக பேசுறாங்கன்னு நான் கருதுறேன். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பேச்சை வச்சு நான் கவனிக்கும் போது இதை வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது டைவெர்ட் பண்றதுக்காக பேசுறாங்கன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து விஜயை பேசினா இது வேற ஒரு பார்வைக்கு போகும். அப்புறம் விஜய் குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் திமுகவினுடைய நிர்வாக சேர்வைக்குள்ளாக யாரும் வரமாட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா விஜய் இப்ப பேச வேண்டிய தேவை ஒண்ணும் இல்லை. இப்ப விஜய் எதுவும் கூட்டம் நடத்தல, எதுவும் பொதுக்கூட்டத்துல எதுவும் திமுகவை சாடல, திமுக குறித்து இப்ப எதுவும் அவர் கருத்தும் சொல்லல. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு பட்சத்துல விஜய் குறித்து பேச வேண்டிய தேவை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல. அப்ப இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுறாருன்னா இந்த மேட்டரை இப்ப இருக்கிற சிக்கல்களை டைவெர்ட் பண்றதுக்காக பேசுறாரோ அப்படின்ற காரணமா தான் பாக்குறேன். ஏன்னா இதைத்தான் வந்து பாஜக செய்து இந்தியா முழுமைக்குமே வந்து ஆட்சியில இருக்கிற ஆட்சியாளர்கள் பொதுவாக மக்கள் வந்து நம்மை நோக்கி கேள்வி கேட்டக்கூடாதுன்றக்காக அந்த மக்களை வந்து வேற ஒரு கருத்தை கொடுத்து அந்த கருத்துக்கு வாயில அசை போடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு இவங்க செய்யற தவறுகளை மறைப்பதற்கான ஒரு வழியை ஏற்பாடு பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கருதுறேன். அதாவது உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்தை பொறுத்தளவுக்கு சார் அவரு அறிவு இருக்கிறவங்க அறிவு திருவிழா நடத்துவாங்க, நாம நடத்தினதே 5 நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவர்கள் பேசுவதும் கூட நீங்க சார் ஏதாவது ஒரு வகையில் சார் ஏடிஎம்கேவை வந்து டம்மியாக காட்டிவிட்டு பிஜேபியை வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு இவர்கள் களத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது தோற்றத்தை உருவாக்க இவங்க முயற்சி பண்றாங்களா? இல்ல நாம் தமிழர் கட்சி எல்லாரையுமே சொல்றாங்க, ஏதாவது கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதானே? இல்ல தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லைன்னா திமுகவுக்கு அரசியலே இல்லை சார். பிஜேபி எதிர்த்து தான் அவங்க அரசியல் பேசி ஆகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு குறிப்பா வந்து இந்துத்துவத்தை எதிர்ப்பதன் மூலமாக குறிப்பாக வந்து மார்க்சிஸ்டுகள், குறிப்பாக வந்து தலித்திய அமைப்புகளினுடைய வாக்குகள், குறிப்பாக வந்து திராவிட இயக்கத்தினுடைய வாக்குகள், அதே போல வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகளை வந்து நீங்க பிஜேபி எதிர்ப்பதன் மூலமா தான் நீங்க அறுவடை செய்ய முடியும். திமுகவால விஜய் எதிர்ப்பதனால எப்படி அறுவடை செய்ய முடியும்? திமுக எப்பவுமே வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை நோக்கி தான் வேலை செய்யுமே தவிர மக்களுக்கான பணியை இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. அது எதிர்கட்சியாக இருக்கும்போது மிகச் சிறப்பாக செயல்படும். ஒரு அரசியல் கட்சியாக வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையா செயல்படுமே தவிர ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னு சொன்னா அண்ணா திமுக என்னென்னலாம் நம்ம குற்றச்சாட்டு வச்சோமோ அதே குற்றச்சாட்டுல திமுகவும் ஈடுபடும். அங்க ஊழல் இருக்குன்னா இங்கேயும் ஊழல் இருக்குன்னு சொல்லுவோம், அங்க நிர்வாக சீர்கேடு இருக்குன்னா இங்கேயும் நிர்வாக சீர்கேடு இருக்குன்னு சொல்லுவோம். கார்பரேட்டுகளின் வருகையை ஆதரிப்பாங்கன்னா ஆமா வருவா ஆதரிப்பாங்கன்னு சொல்லுவோம். மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டங்களை திமுக எதிர்ப்பது போல நடிக்குமானா நடிக்கும், வரவேற்குமானா வரவேற்கும். அங்க 8 வழிச்சாலையை எதிர்த்து போராடும், இங்க வந்தோடனே 8 வழிச்சாலை போட்டே தருவோம்னு சொல்லும். நீங்க எந்த திட்டமாக இருந்தாலுமே திமுக வந்து மத்திய அரசோட நம்ம கூட இருந்தா தான் அதை சரி பண்ணி போனாதான் நம்ம அவங்கள்ட்ட நிதியை வாங்க முடியும்னு சொல்லி ஒரு கதை ஒன்றை எப்பவுமே வச்சிருப்பாங்க. மத்திய அரசோட நம்ம இணங்கி போகணும் தமிழ்நாடு அரசு, அப்பதான் நிதி வாங்க முடியும் சொல்லுவாங்க. ஆனா அண்ணா திமுக இணங்கி போச்சுன்னு சொன்னா இவர்கள் பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இவர்களா குறிப்பா வந்து மத்திய அரசுக்கு அடிமையாக செயல்படுது தமிழ்நாடு அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க செயல்படும் போது என்னன்னா அதுக்கு வேற ஒரு கலர் கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானோ அல்லது உங்களை போன்ற அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ நீங்கள்
விஜயை வந்து நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க அப்படின்னா விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் ஒரு சரியான சிந்தனையோடு அவர்கள் வந்து அரசியல் களத்திற்குள் வரணும். அப்படி இல்லாமல் இவர்கள் கண்ணா பின்னான்னு இருக்கிறாங்க, சரியாக வழிநடத்தப்படணும். அப்படி அந்த வழிநடத்துதலை அவர் செய்யல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க. ஆமா, நீங்க அதுக்காக விமர்சிக்கிறீங்க. ஆனா விமர்சிக்கல, கேள்வி எழுப்புறோம். இல்ல, ஆனா அதே அக்கறையோடு தான் திமுகவும் விமர்சிக்கிறதா சார்? இல்ல, அப்படி இல்ல. அப்படின்னா அப்ப ஆரம்பத்துல தொடக்கத்துல என்னப்பா அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் போது இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு முதல் கூட்டத்தை போய் அவங்க கண்டிச்சிருக்கணுமே. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 5-6 கூட்டம் நடந்த இந்த கரூர் இஷ்யூக்கு பிறகுதானே அவங்க வந்து விஜய் பக்கமே கவனம் செலுத்துறாங்க. அந்த இஷ்யூ நடக்கலன்னா அவங்க பாட்டு கண்டுக்காம போயிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஓகே, அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அரசியல் வந்து செய்யறதுக்கான ஒரு கேப் கிடைச்சிச்சு. விஜய் சைலண்ட் ஆயிட்டார். இந்த கரூர் இஷ்யூல வந்து விஜய் உண்மையிலேயே அவர் தான் அரசியல் பண்ணிருக்கணும். ஆனா அவர் அரசியல் பண்ணாம சைலண்ட் ஆயிட்டார். மத்த எல்லா கட்சிகளும் அதுல ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே. அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து விஜயினுடைய அந்த ரசிகர்களை தன் பக்கம் எழுப்புவதற்கோ இல்ல விஜயினுடைய அந்த ஒரு வாக்கு வங்கியை தன் பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்கோ திமுக போராடுதுன்னு தான் நான் பாக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே சார். முத்துப்பாண்டி சார் வணக்கம். முத்துப்பாண்டி சார், இந்த 2014 இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு, யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க, ஸ்வச் பாரத்னு ஒரு திட்டத்தை. இந்த திட்டத்தை வந்து நாடு முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடி நடைமுறைப்படுத்தும் போது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்களை வைத்து தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த திட்டத்துக்கான அம்பாசிடரா இருந்தவர் நடிகர் கமலஹாசன். அவரை வச்சு தான் நம்மளோட வேளச்சேரியில் வந்து அந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணாங்க. அதே கமலஹாசன் பார்ட்டி தொடங்கின உடனே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே பெருசாக எதிர்க்கல, பிஜேபி மட்டும்தான் கமலஹாசனை எதிர்த்தது சார். இதுதான் நடந்தது. கமலஹாசன் வேணா மாநில கட்சிகளை எதிர்க்கலாம், ஆனால் கமலஹாசனை இங்கிருந்து அதிமுகவோ திமுகவோ பெருசாக விமர்சனம் எல்லாம் ஒன்றும் பண்ணலை. பிஜேபி மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தது அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஜயினுடைய விவகாரத்தில் ரொம்ப வித்தியாசமாக என்ன நடக்குதுன்னா, பிஜேபி எதிர்க்கவே இல்லை, பிஜேபி அமைதியாக இருக்கிறது. அவரும் பிஜேபி ஒன்றும் ஒரு பெருசாக ஏற்ற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற டிஎம்கே இப்போ டைரக்டாக அட்டாக் பண்ண தொடங்கி இருக்கிறது. இந்த அரசியல் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது இப்ப குறிப்பா வந்து நம்ம அந்த ஸ்வச் பாரத் ஒரு சின்னதா ஒரு சொல்லிட்டு போயிடும், குப்பையை கொட்டி அவியல ஒரு இடத்துக்கு போனோடனே அவங்களே குப்பையை கொட்டி அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. பாஜகவோட மொத்த திட்டமும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்வச் பாரத் அதாவது வந்து பொதுவாக வந்து ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாலும் சரி, மத்திய அரசு கொண்டு வந்தாலும் சரி, கவனம் பெறணுன்றதுக்காக புகழ் வெளிச்சம் உள்ளவங்க அதுல ஈடுபடுத்துறது வழக்கம். அது போல அவங்க வந்து கமலஹாசனை ஈடுபடுத்தினாங்க. இப்ப நீங்க சொன்னது போல கமலஹாசன் வரும்போது பிஜேபி கடுமையா விமர்சிச்சு மத்த யாரும் விமர்சிக்கல. கமலஹாசனுக்கு அந்த அளவுக்கு அவர் கட்சி தொடரும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் கிடையாது. விஜய் கிட்ட உள்ள ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் கிடையாது. இன்னொன்னு வந்து அது இது மாதிரியான ஒரு அதாவது ஒழுங்கீனமான கூட்டமாகவும் இல்ல. அவர் கட்சி தொடங்கும் போது அவருடைய ரசிகர்கள் அவர்களுடைய கட்சியில வந்து பொறுப்பெடுத்தாலும் கூட அதாவது ஒழுங்கீனமா எந்த கூட்டத்தையுமே கமலஹாசன் அவர்கள் நடத்தல. ஆனா அங்கேயும் மக்கள் கூடுனாங்க, மக்கள் வெள்ளம் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க போட்டு பாருங்க, கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு போன இடங்கள்ல எல்லாமே கமலஹாசனுக்கு பெருங்கூட்டம் கூடிச்சு. மக்கள் சந்திக்கணும்ன்றக்கா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு ஊமை சொல்லும் போது கூட ஒரு நடிகருக்கு வந்தாருன்னா கூட்டம் கூடும், நடிகை வந்தா கூட்டம் கூடும் சொல்றது போல கமலஹாசன் வரும்போது பெருங்கூட்டம் கூடிச்சு. மக்கள் அவங்களை சந்திக்க பாக்குறதுக்காக கூடுனாங்க. ஆனா இப்படி ஒழுங்கீனமான கூட்டமா இல்ல. தெருவுல பாட்டு போட்டுக்கிட்டு ஆடுறது, மரத்து மேல ஏறுறது, லேம்ப் போஸ்ட்ல ஏறி குதிக்கிறது, அடுத்த வீட்டை ஏறி நிக்கிறது, கடையை ஏறி உடைக்கிறது அப்படின்ற எந்த விதமான ஒழுங்கினமும் இல்லாம இருந்துச்சு. கமலஹாசன் அவர்கள்ட்ட வந்து என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் முன்வைக்கிற அரசியல் நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு, அவர் எப்படி படம் வந்து 3 வருஷம் கழிச்சுதான் படமே நமக்கு புரியுமோ, அது போல அவர் முன்வைச்ச அரசியலுமே நமக்கு ஒரு ரொம்ப நாளா வந்து அவர் என்ன சொல்ல வந்தே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அவர் அரசியலை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நேரடியா வந்து யாருமே எனக்கு போட்டி இல்ல, தமிழ்நாட்டுல உள்ள கட்சியில எந்த கட்சியுமே எனக்கு களத்துல கிடையாது, நேரடியா டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் வந்து பெருசா பேச. அதேதான் வந்து அங்க பிரசாந்த் கிஷோர் செஞ்சாரு. உங்களுக்கு பீகார்ல உங்களுக்கு தெரியும், வியூக வகுப்பாளர்களின் அடிப்படையில நீங்க அரசியல் கட்சியை கட்டி
வியூக வைப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தனியா அரசியலே இருக்காது. இப்போ ஒரு உதாரணம், கேள்விக்கு பதிலுன்னு எழுதி கொடுத்துட்டு நீங்க பேச வைக்க முடியாது இல்லையா? இப்ப நம்ம இடையில பார்க்கும்போது கூட நம்ம முதலமைச்சர் கூட நிறைய விமர்சனத்துக்கு உட்பட்டாங்க. ஊடகவியலாளர்கள் வந்து என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அதுக்கு பதில் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நிறைய விமர்சனத்துக்குள்ளாச்சு முதலமைச்சர் அவர்களை குறித்து அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது. ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன் செய்தியாளர் சந்திக்க மாட்டாருன்னா, ஏதாவது கேள்வி கேட்டா அவர்கிட்ட பதில் இருக்காதுல்ல உங்களுக்கு. அது மக்களை நோக்கி மக்கள் பிரச்சனையை குறித்த கேள்வியா இருந்துச்சுன்னா, என்ன மக்கள் பிரச்சனையை குறித்து கேள்வி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாம திணறினார்னா இவ்வளவு பெரிய பிம்பம் வந்து உடஞ்சிரும் இல்லையா உங்களுக்கு? என்ன ஆகும்? அப்ப விஜய்க்கு வந்து எந்த அரசியலும் தெரியல, ஒரு கேள்விக்கு கூட அவரால் எதிர்கொள்ள முடியல, ஒரு கேள்விக்கு சரியா பதில் சொல்ல முடியலன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பெருசா மாத்திருவாப்ல அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன ஆயிரும்னா, என்னடா அது ஒரு கேள்விக்கு அவரால் சரியா பதில் சொல்ல முடியலையே, இவர்கிட்ட எப்படா நாட்டம் போகிறது, இவர் நம்பி எப்படா ஓட்டு போடுறதுன்ற மனநிலை மக்களுக்கு வந்துருன்றதுக்காக ஊடகவியலாளர் சந்திக்கிறதே இல்ல. அவர் ஊடகவியலாளர் சந்திக்க மறுக்கிறாரு. எப்படி மோடி மறுக்கிறாரு, மோடி ஆட்சியில இருந்து கொண்டு மறுக்கிறாரு, இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மறுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோடி பயங்கரமா செய்தியாளர் சந்திச்சுட்டு இருந்தாரு, எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாரு. என்ன சந்தேகம்னா சார், திமுக முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியதன் மூலமாக விஜய் என்ன நினைச்சாரோ அதை அந்த இடத்தை நோக்கி டிஎம்கே போயிட்டு இருக்குதாங்கிறது தான். இல்ல டிஎம்கே வந்து இப்ப அதான் அவங்க பிஜேபி தான் பிரதானமா முன்வைப்பாங்க. சும்மா துணை முதல்வர் வந்து இப்ப போறப்ப பேசுறப்ப சும்மா ஒரு கோடா போற ஒரு வரியில அடிச்சு விட்டு போயிருக்காரு. ஆனா அந்த ஒரு வரிதான் பேசப்படும்ன்றது வந்து அவருக்கும் தெரியும். விஜயை பத்தி அவர் பேசினாதான் கட்டாயம் செய்தியாகும் தெரியும். அதே போல முதலமைச்சர் பேசினாங்கன்னா கட்டாயம் செய்தியாகும் தெரியும். தெரிஞ்சுதான் பேசுறாங்க, தெரியாம எப்படி அவர் கால்குலேட் பண்ணிட்டு வந்து பேசுறாரு. அதாவது திராவிட கழக மேடையில போய் அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திராவிட கழக மேடையில போய் ஐயா வீரமணி அவர்களின் பிறந்த நாள் விழாவில கலந்துக்கிட்டு சொல்லும் போது இவங்க ஒரு பதவியை கூட அனுபவிக்கல, ஆனா புதுசா கட்சி தொடங்கணும் உடனே நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நேரடியா விஜய் தானே டேரிங் பண்றாரு, அதுல ஒண்ணும் மாற்றம். ஓகே ஓகே ஓகே